ஆரம்பிக்கலாங்களா? அந்த பக்கம் பாதாள கிணறு. மத்தி லெக் இன்னைக்கு ஃப்ரைடு சிக்கன் தான் பண்ண போறோம். வாங்க போய் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் முட்டை வறுத்து ஊத்திக்கலாம். ஓகே, இப்போ இது எதுக்கு முட்டை? வந்துட்டு மசாலா மிக்ஸ் பண்ணி எடுக்க. மசாலாவை வந்து ரெடி பண்ணி நம்ம இதில் தான் வந்து இது பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஒரு முட்டையை ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. சேர்ந்து ஆபரேஷன் பண்ணலாம். நாங்களுமா டாக்டர்? கோஆபரேஷன் கேள்விப்பட்டது இல்லையா? அதை பண்ணுங்க. மெல்ல மெல்ல என்ன செவருக்கு வலிக்கும். ஏமாத்தோடா பரதேசி பரதேசி கர்ம கர்ம. சுரேஷனா, நீ பேசாம நீ வேலை செஞ்சீங்கன்னா நான் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவேன் நம்ம மேல. பேச தெரியாதுடா. சத்தமா பேசுங்க. பேச முடியாது. ஏன்? ஆக்சிடென்ட் ஆகிக்குதுமா. நான் உனக்கு வக்கீலா வரணும். நீ வக்கீலா வரையா? அப்ப ஈஸியா ஜெயிச்சிடலாம். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. நான் ஆப்போசிட்டுக்கு இவனை வக்கீலா கூட்டிட்டு வருவேன். இதுக்கு வக்கீல் நானே. இவன் ஜெயிக்க மாட்டான், நான் வேற ஆளு. இவன் சரியா வர மாட்டான்டா. இவன் தானே சரி வருவான். சரியா வர மாட்டான்டா. சம்பந்தமே இல்லாம நம்மளை பத்தி பேசுறாங்க. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பிங்கோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதெல்லாம் நொறுக்கி வச்சிருக்கோம். நொறுக்கி தான் நம்ம வந்து இதில் வந்து கறியை டிப் பண்ண போகிறோம். அதனால இதையும் வந்து நொறுக்க போகிறோம். நம்ம நொறுக்கு நண்பா. அப்படியா? மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. என்ன சவுண்டு? அது என்னோட ஏறு. காத்த வந்து நல்லா இது பண்ணிட்டு இப்போ நல்லா போட்டு கும்மா குத்தா குத்திக்கிறோம். டான் 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 டான். இன்னடே பித்தாட்டமா இருக்குது. கொட்டிட்டு இது பண்ணிக்கலாம். A few inches later. என்னம்மா கீழ சத்தம்? பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா. தரமான லெக் பீஸ். இன்னைக்கு ஒரு புடி தான். பார்த்தீங்கன்னா மைதா மாவு கொட்ட போகிறோம். இது எவ்வளோ கிராம் இருக்குது? 250 கிராம். சோள மாவு கைஸ், இது வந்து சோள மாவு. இது எவ்வளோண்ணா? இது 1/4 கிலோவா? 1/4 கிலோ தான். நான் 1/4 கிலோவும் போட மாட்டேன். ஓ, 1/4 கிலோ தான், ஆனால் 1/4 கிலோ போட மாட்டோம். ஓகே ஓகே. இன்னைக்கு நாங்கலாம் இன்ஸ்பயர் ஆகி எல்லாரும் கெட்டப்ல வந்திருக்கோம். எல்லாரும் கெட்டப். நாம தான் வந்தாச்சு. மும்பை போயாச்சு, வந்தாச்சு. நாம தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நம்மதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அவ்வளவுதான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. 3 பாக்கெட்டா 2 பாக்கெட்டா? ராங் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதே வேலையை வச்சுட்டு. பாக்ஸ் ஒண்ணுதானே இருக்கு, இன்னொன்னு எங்க? கட்லி கட்டில இருந்து வச்சிருக்கீங்க பாருங்க. நாங்க என்ன செஞ்சாலும் சாப்பிடறதுக்கு காத்திருக்க ஒரே ஆள் அவன் மட்டும்தாங்க. நைட்டு ஒரு கோழியே முழுங்கின அவன் போன வாரம். விடு அவன் தூங்கட்டும். அப்பவே டவுட், நான் என்ன கடிக்கும் குறைக்கும் அது ரெண்டுமே இது செய்யல. பர்மா பண்ணீங்களா? விக்கி இந்தா இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து உருட்டு. எலுமிச்சம்பழம் வந்து பெருசா இருந்தா நண்பனுக்கு கொஞ்சம் வசமா இருந்திருக்கும். ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. அடுத்து ஃப்ரைடு சிக்கன் செய்யறதுக்காகவே நாங்க ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்திருக்கோம். மசாலா என்ன என் மூஞ்சி காட்டாது. ஆஹா, திருப்பிட்டாங்கய்யா. மொத்தம் 3 பாக்கெட் வாங்கிட்டு வந்தா 3 பாக்கெட்டும் கொட்டிக்கலாம். நம்ம அடுத்து மிளகாத்தூள் போட்டுடலாம். லெமன் புரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்மளை சேவ் பண்ணுறது இந்த லைட் மட்டும்தான். பார்த்தீங்களா, வச்சா மட்டும்தான் எரியும்.
ரைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கலக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு மசாலா வந்து நல்லா தண்ணியாட்டம் வரும். எல்லாம் சிக்கன் மேலே அப்ளை பண்ணுறதுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். போயிட்டியா? பார்த்தீங்கன்னா கல் இப்போ வந்து நம்ம கரைச்சிக்கிட்டோம். ஓகே. லெக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம. ஓகே, லெக்கை பார்த்தீங்கன்னா மசாலாவில் ஃபஸ்ட்டு டிப் பண்ணிக்கிறோம். போட்டு நல்லா சொல்கிறோம். டிப்பு இதோட அங்கத்தையும் கூட ஒப்படைக்கிறேன். பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல், அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல். பேக்ல புஷ், ரைட்ல புஷ், லெஃப்ட். இவர் அப்படியே வந்து தூங்க வைக்கிறோம். இதில் தூங்க வச்சு குளிப்பாட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே ஐயோ வர மாட்டேங்குதப்பா. வந்துருச்சு. 2 புருவத்தை தூக்குங்க. இது நல்லா வந்து இதெல்லாம் ட்ரை ஆகணும். வடிஞ்சு ஊற்றுச்சுனா தான் கரெக்டாக இருக்கும். இது சாதாரண கோழி இல்ல, விராட் கோழி. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. பேக்ல புஷ், ரைட்ல புஷ், லெஃப்ட். இப்போ அடுத்த கோட்டிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா லேஸ்கே நண்பன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அதை ரொம்ப தூக்கி தப்புன்னு அப்படியே போட்டினால இப்படி ஒரு பொத்துனாப்ல அப்படி ஒரு பருத்து, இப்படி ஒரு பருத்து, அப்படி பருத்தி விட்டு போதும் டே மொத்தத்தையும் இதுலயே உடிச்சிட்டேன். பெருசா இருக்காண்டா கொஞ்சம். எல்லாம் A few moments later. 1 லிட்டர் எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றியாச்சு. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு லிட்டர். ஓகே. A few inches later. ஃபர்ஸ்ட் லெக் பீஸ். பொங்கலோ பொங்கல். இன்னொன்னு போடு. A few moments later. என்னம்மா கீழே சத்தம்? பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. வேட்டி கடி போதுடா நெருப்பு. என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வரான்டா. கொல்லிக்கட்டை அவ்வளோதான் நம்மளை முடிச்சுட்டீங்க போங்க. Meanwhile. வாங்க விக்கி ப்ரோ, இந்நேரத்துக்கு வாழைக்காட்டுக்குள்ள போகிறோம் 2 பேரும் தனியாக. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நாம அவங்க என்ன தப்பா நினைக்க போறாங்க? நாம எதுவும் பண்ணாம இருந்தா சரி. என்னது என்ன இது மண்டைக்கு மேல பறந்த மாதிரி இருக்குது? நோ என்னது பறக்க அடி விழுந்துங்கிறான். என்ன ஒன்றும் புரியல எனக்கு. நண்பன் எப்படின்னா வாழை மரத்துலேயே வளர்ந்து வாழை மரத்துலேயே பிறந்து வளர்ந்தவன். சாரி, லைன் மாறி போச்சு. வாழையில படத்தோட ஹீரோ அந்த குழந்தையோட கதையே வந்து இவங்க அப்பாவுக்கு தான். அந்த வாழை படம் எடுத்தது இங்கதான். வாழைக்காட்டுக்கு அந்த பையன் வந்து உழுவுறோட இந்த இடம் தான். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. இது பத்தாது. ஆமா, இலை பத்தா. ஐயோ லைட்டா அமிஞ்சு போச்சு. சின்ன இலையை போட்டுடலாமா? அல்லினா போடு. இன்னைக்கு நீ இலையா இருந்துருவ, அரிச்சிருவ. நாளைக்கு உங்க அப்பா வந்து யாரா அந்த காட்டுக்குள்ள இலையா எடுத்துன்னு சொல்லி கேட்பாரு. யாராங்க என்ன கொட்டது? டேய், யாரா இத வளைச்சது? அது வேற ஒண்ணும் இல்லங்க. கைஸ், லுக் அட் திஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி வெந்திருக்குன்னு காட்டுறோம். எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குன்னு பாருங்க. கிறிஸ்பியாக இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? உள்ள பார்த்தீங்கன்னா நூல் நூலாக வந்துருக்கு. தெரியுதா?
உட்கார் பீஸ் கைஸ். ஏன்னா இன்னொரு பீஸையும் காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பீஸு. இப்போ வந்து நாங்கள் இதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். நாக் அவுட் பண்ண போகிறோம். சரி சரி. ஏய் சொன்ன உடனே பண்ணக்கூடாது. அவன் வருத்தம் இது. என்னய்யா கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க பாட்டு. ஐயா வாய் ஊடுதாடே. கொஞ்சம் விடல. நல்லா சாஃப்டாக வந்துருக்கு. டேஸ்ட் வந்து சாஸ் ஊற்றி சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குது. காய்ஸ் இப்போ என்னாச்சுன்னா ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு. பார்த்தீங்கன்னா இங்கேயும் இந்த பைபிளில் சார்ஜ் அரை மணி நேரம் 1 மணி நேரம் போட்டு மறுபடியும் செத்து போச்சு. என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய் இந்த மைக்கு அடிக்கடி இப்படி தான் பண்ணுது. இது என்ன பண்ணுன்னு தெரியல. இப்போ வந்து எல்லாரும் கிளம்பிட்டாங்க. 6 பேர் உட்காந்துருந்தோம். 4 பேர் கிளம்பிட்டாங்க. நாங்கள் 2 பேர்த்துக்குள்ள இங்கே 2 பேர்த்துக்குள்ள மட்டும்தான் வந்து போட்டி போயிட்டு இருக்கு. 4 பேர் நாக் அவுட். ஏதாவது பூரா இப்போ நானா இவனாங்கிறதான் போட்டி. பாருங்க யார் ஜெயிப்பாங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஒரு பெரிய அப்டேட் காத்துட்டு இருக்கு. அடுத்து வந்து நாங்கள் உங்கள் ஏரியா போகிறோம். ஓகே. அடாடா உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்